And lastly, I would say, why problems come our way, or why do bad things happen to good people? It is because it reminds us that we are not reaching our home yet. நம்மளுடைய பரலோகம் என்னும் வீட்டை இன்னும் நம்ம ரீச் பண்ணலன்ற ஒரு நினைப்பூட்டுறதுக்கு தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். John 16:33. What does the Bible say? In this world you will have tribulations, but cheer up, I have conquered this world. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், எதுக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். He could have told something else. Why did the Lord do this? நம்ம மினிஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, maybe for those who had come from the beginning, I would say it was like as if it is a bed of roses மாதிரி இருந்திருக்கும். நம்ம லைஃப்ல எல்லாமே என்ன டக்குன்னு ஒரு ப்ரேயர் பண்ணா எல்லாம் நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் முடிஞ்சிச்சு, மாமாவுடைய லைஃப் முடிஞ்சிச்சு. அப்படியே டேடி வந்து எல்லா இடத்துக்கும் போய் ப்ரீச்னா பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே கேம்ப்ஸ்லாம் நடந்துருச்சு. அப்படியே திடீர்னு அப்படியே ஒரு 10 வருஷம் தாண்டி பார்த்தீங்கன்னா, திடீர்னு I turned and looked outside and I saw a few cars coming in. I was like shocked. என்ன கார்னா வருது நம்ம மீட்டிங்க்கு அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அது நிறைய பேர் வந்து ஸ்வீட் பாக்ஸ்னா கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டால் வீடு கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. திடீர்னு நிறைய பேர் வந்தாங்க, நான் இது பண்றேன், அதை பண்றேன், அதை பண்றேன், இது பண்றேன், இப்படி என் பிள்ளை எங்க சேர்த்துருக்கேன், அங்க சேர்த்துருக்கேன், இது பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன் அப்படியே இத்தனை நாள் வந்து ரொம்ப சட்டிலா இருந்தவங்க எல்லாரும் அப்படியே ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஷாக். ஐ வாஸ் லைக் என்ன திடீர்னு என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, திடீர்னு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, திடீர்னு எல்லாருக்கும் பிள்ளை பிறந்துச்சு, திடீர்னு பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு, அப்படியே என்னென்னவோ ஆயிடுச்சு. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே அப்படியே அப்போ நான் இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு வீடு வாங்கணும், நான் இன்னொரு 2-3 கார் வாங்கி போடணும், இன்னொரு பிஸ்னஸ் வைக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும். உடனே பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பெருசா ஒரு அடி ஒன்று விழுந்துச்சு. உடனே ஐ அண்டர்ஸ்டுட் தட் தி லார்ட் இஸ் ரிமைண்டிங் மீ தட் ஐ எம் நாட் ஹோம் yet. அப்படியே எல்லாத்தையுமே இங்க வீடு கட்டிட்டு இங்க ஜாலியா அப்படியே ஃபேமிலி குட்டி பிள்ளைங்க அப்படியே ஜாலியா காலிங் விட்டுரும். முக்கியமானது என்னது? காலிங். அதுக்கு நாளைக்கே எல்லாம் ஒய்ஃப் விட்டுட்டு வந்திருக்கேன்னு நான் சொல்லலை. என் ஒய்ஃப் வீட்டில் இருக்கனால நான் தைரியமா இப்போ பேசுவேன். அப்படி கிடையாது. பட் எவ்ரி திங் இஸ் நெசசரி. அட் தோஸ் டைம்ஸ் எவ்ரி திங் should be done. But eventually that calling mustn't leave our mind. I want to say that calling is reminded only by means of this problem which is coming in our way. The bad things வந்து நம்ம லைஃப்ல ஏன் வருதுன்னா, it is a reminder that you are still not yet reached home. இந்த ரீச்சிங் ஹோம், இந்த பரலோகத்தை போறது இல்லாட்டா இந்த கடைசி கால ஊழியத்துக்கு போறது தான் அட்மோஸ்ட் கோலா இருக்கும். அந்த கோல்ல இருந்து லைட்டா விலகின மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பா இந்த ப்ராப்ளமை கொடுப்பார். given from the Lord. ஃபர்ஸ்ட் கேட்டகரினா கிடையாது, இது கண்டிப்பா இது அவரே கொடுக்கிறது. ஸோ இப்படியாக these are the ways and means by which bad things are happening to good people.